நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். நம்ம பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகலான்னு இன்றைக்கி நம்ம டூர் தாங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு போகலான்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி மழை நல்லா இந்த மழை சூப்பராக கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு போகும்போது பஸ்ஸில் வாய் நம்மன்னு இருக்க நம்ம கொய்யாக்காய் விற்க வந்தாங்க. பனங்கிழங்கு எடுத்துன்னு வந்தாங்க பஸ்ஸில். நம்ம கொய்யாப்பழமும் விட மாட்டோம். ஏன்னா கொய்யாப்பழம்லாம் அவ்வளோ நிறைந்த சக்தி. அந்த பனங்கிழங்கும் நம்ம வாங்கிட்டோம். பஸ்ஸில் உட்காந்து ருசிச்சிக்கின்னு பழத்துன்னு இந்த கொய்யாப்பழத்தோட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், சரும ஆரோக்கியம், ரத்த சர்க்கரை இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ நல்லதுங்க. போகிற வழியில் அவ்வளோ இயற்கையை ரசிச்சுக்கின்னு பனங்கிழங்கையும் எடுத்து சாப்பிட்டுக்கின்னு பனங்கிழங்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமான இது இல்லைங்க. அதுவும் செரிப்பானம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு நிறைய இதெல்லாம் நம்ம பஸ்ஸில் போகும்போது இதெல்லாம் நம்ம வாங்கி ரசித்து சாப்பிட்டுன்னு போகிற விஷயங்க. இதெல்லாம் காலத்தால் அழியாத பொருள் இந்த பனங்கிழங்குலாம். கொய்யாப்பழத்துக்கே ஒரு பழமொழி இருக்கும். குப்பை காட்ட முண்டைக்கு கொய்யாப்பழ ருசி தெரியுமான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சரி போயிட்டு திருவண்ணாமலை இறங்கி நம்ம அம்மா வீட்டுக்கு இறங்கின உடனே நம்ம கொல்லிக்கு போகலான்னு அம்மாவை பார்க்கலான்னு, ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவை பார்க்கலாம் தான் கொல்லிக்கு போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா கடலக்காய் செடி பிடுங்கின்னு இருந்தாங்க நம்ம வீட்டு சொந்தக்காரங்களாம். போகிற வழியில் கடலக்காய் சாப்பிடுன்னு ராஜேஸ்வரி, கடலக்காய் சாப்பிடு ராஜேஸ்வரின்னு நம்மளை அன்பில் அவ்வளோ நம்மளும் ஒரு செடி பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்டுக்கின்னு பச்சை பயிறு செடியை பார்த்தோன்னே அதையும் பறிச்சிக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு சுடக்க தக்காளி செடி பார்த்தோன்னே சுடக்க தக்காளி அவ்வளோ ஆசை. அது மழையில் நல்லா ஹைட்டாக வளர்ந்து சாஞ்சு கீழே அவ்வளோ கொட்டிக்கின்னு அந்த செடியை பார்த்தோன்னே நம்மளுக்கு டப்புன்னு பட்டாசு வெடிக்கிறது தான் ஞாபகம். அந்த பழம்லாம் பறித்து சாப்பிட்டுக்கின்னு அப்படியே நம்ம தோட்டத்தை நம்ம நேராக கொல்லை பக்கம்லாம் போக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு செம்மைங்க செடி மூக்குத்தி பூண்டு, அப்படியே மூக்குத்தி பூண்டு பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் நெத்திச்சூடி செஞ்சு எடுத்துக்கின்னு மாட்டிக்கின்னு அப்படியே போயின்னு ரசிச்சுக்கினே போனால் செம்மைங்க செடி. அழகாக தோட்டம் நல்லா இருந்துச்சு. தென்னை மரத்து காற்று, மாங்காய் மரம் அழகாக இனிமையாக இருந்துச்சுங்க. மாங்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காய் இல்லை, தென்றல் காய். ஓகே தென்றல் காய். இந்த சீசனில் தென்றல் காயின்னு வைக்கும், காய்ச்சிருந்துச்சி. அதையும் எட்டி பறித்து ரொம்ப ஹைட்டாக மரம் பெருசாக இருக்குது. பறித்து ஒன்று மட்டும் பறித்து நசுக்கி எடுத்து சாப்பிட்டுக்கினே நானும் போனேன். அழகாக மாடுலாம் கட்டி அங்கெல்லாம் அப்படி தான் அப்படியே சாப்பாடு ஆக்கி கொல்லிலே கஞ்சி, மாட்டுக்கு கஞ்சி இதெல்லாம் ஆகிட்டு அப்படியே ஏன்னு இருக்குங்க. எல்லாருக்கும் வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். பாவம் அவங்களாம் ரொம்ப போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த அவுரி செடி தாங்க. நம்மலாம் அவ்வளோ வரப்பில் அவ்வளோ அவுரி செடி அப்படியே பார்த்துக்கின்னு நானும் ரசிச்சுக்கினே போனேன். எவ்வளோ அவுரி இருக்குது, நம்ம ஊருக்கு போகும்போது இதை பறிச்சுன்னு போகணுன்னு சொல்லிட்டு குட்டியாக வரப்பில் அவ்வளோ அவுரி செடி தாங்க நெடுக்க என் காலாகப்பட. அப்படியே போனீங்கன்னா அம்மா மாட்டுக்கு பில்லு அறுத்து போட்டுன்னு இருந்தாங்க. அம்மாவையும் பார்த்துட்டு அப்பாவையும் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.